என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 28ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு நகை தெய்வமாயிற்றே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்திராகமம் 32வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். நகை தெய்வமாயிற்றே. அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றான். யாத்திராகமம் 32:4. நகை தெய்வமான கதையை இங்கே நாம் நேரடியாக வாசிக்கிறோம். இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, இன்று நம்மில் பலருக்கும் கூட நகை தெய்வமாகி இருக்கிறது. காரணம் நம் சமுதாயம். தமிழ்நாட்டில்தான் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் நகை போடும் வழக்கம் அதிகமாகியுள்ளது. நகை போடுவது பாவமா என்றால் பவுலும் பேதுருவும் இதற்கு ஒரு வகையில் பதில் சொல்கிறார்கள். அவர்கள் வெளி அலங்காரங்களான மயிரை பின்னுதல், பொன் ஆபரணங்களை அணிதல், விலையேற பெற்ற உடைகளை உடுத்துதல் ஆகிய 3ஐயும் செய்யாமல் உள் அலங்காரங்களான சாந்தம், அமைதி போன்ற நற்பண்புகளையும் நற்கிரியைகளையும் அலங்காரமாக கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இவர்களையும் விட உயர்ந்த நம் தேவகுமாரன் தன் மலை பிரசங்கத்தில் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கும் காட்டு புஷ்பத்திற்கும் தேவன் சாலமோனை விட சிறப்பாக உடுத்துவித்திருப்பதாக கூறுகிறார். அப்படியானால் அலங்கரிப்பதை அவர் கண்டிக்கவில்லை. ஆனால் அது குறித்தே கவலைப்பட்டு கொண்டிராதீர்கள் என்கிறார். மனம் திரும்பி வந்த மகனுக்கு தகப்பன் உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சையெல்லாம் போடுங்கள் என்கிறார். பழைய ஏற்பாட்டிலோ ரெபேக்காளுக்கு எலியேசர் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கொடுத்ததை பார்க்கிறோம். எனவே வேதம் நகையை முற்றிலுமாய் புறக்கணித்து கண்டிக்கவில்லை. ஆனால் பொன்னாசை, பண ஆசை, அலங்கார ஆசை ஆகியவை சற்றே அதிகரித்தாலும், அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் அது தேவனுக்குரிய இடத்தை கைப்பற்ற முயல்வதால் கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. ஆரோன் மக்கள் விருப்பப்படி அவர்களுடைய அணிகலன்களாலேயே பொற்கன்றுக்குட்டி செய்கிறான். அதை அவர்கள் வணங்குவதை கண்ட மோசே அதை உடைத்து சுட்டெரித்து பொடியாக அரைத்து தண்ணீரின் மீது தூவி இஸ்ரவேலரை குடிக்கும்படி செய்கிறான். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். பொன் நகை தன் எல்லையை மீறி தெய்வத்தின் இடத்தை பிடிக்க முயலும்போது நிச்சயமாய் பாவமாகிறது. நம் சமுதாயம் திருமண சமயம் 100 சவரன் 50 சவரன் என்று கேட்டு அதை கொண்டு திருமணத்தை நிச்சயிக்கும் போதும் அத்தனையும் போட்டு பெண்கள் விக்கிரகங்களைப் போல் காட்சி அளிக்கும் போதும் நகைகளை போடுவதை வைத்தே நாம் ஒருவரையொருவர் மதிக்கும் போதும் அது நிச்சயமாகவே பாவம்தான், நிச்சயமாக விக்கிரகம்தான். நகை மிகையாகும்போது பகையாகிறது. நகை மிகையாகும்போது பகையாகிறது. பொன்னகை பூட்டும் பொற்கொடியே கேள், நகை பகையாகும் அம்மா.
பொன்னகை பூட்டும் பொற்கொடியே கீழ் நகை பகையாகும் அம்மா. பொன்னகையையும் புன்னகை வெல்லும் பொன்னோ உயிர் கொள்ளும். பொன்னகையையும் புன்னகை வெல்லும் பொன்னோ உயிர் கொள்ளும். பொன்னகை பூட்டும் பொற்கொடியே கீழ் நகை பகையாகும் அம்மா. நகை பகையாகும் அம்மா. ஜெபம். இறைவா, பொன்னோ வெள்ளியோ பணமோ எதுவானாலும் அளவோடு எனக்கு